Determination of electric charge by MILLIKAN's all-drop method. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோவில் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றியோ இல்லை தியரியை பற்றியோ எதுவும் சொல்ல போகிறதில்ல. எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ப்ளஸ் அதோட டெரிவேஷன். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் வந்து வந்து டெலஸ்கோப்பில் வச்சுருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஆயில்ஸ், கீழே ஃபுல்லாக ஆயில்ஸ். இங்கேருந்து ஒரு டீன்றது வந்து அட்டோமைசர். இங்கே ஏபி வந்து பிராஸ் பிளேட்ஸ். இது பி வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏ மட்டும் கேப் விட்டுருக்காங்க. அங்கேருந்து ஆயில் ட்ராப் விழுற மாதிரி. அந்த ஆயில் ட்ராப் வந்து கீழே விழுதா இல்லை மேலே இழுக்க முடியுமா? டியூ டு கிராவிட்டினால அது கீழே விழுது. ஆனால் அது மேலே இழுக்க முடியுமா? அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப். இந்த எஸ்ன்றது லேம்ப்பு, லைட் ஃப்ரம் லேம்ப் சொல்லலாம். இந்த டீன்றது டெலஸ்கோப். 10,000 வோல்ட்ஸில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ டெரிவேஷனுக்கு போகலாம். V is equal to terminal velocity of free fall. ஓகே, A வந்து radius of the drop. அப்புறம் இது வந்து rho வந்து density of the oil. நெக்ஸ்ட்டு சிக்மா வந்து density of air. ஈட்டா வந்து coefficient of omega. ஈட்டா வந்து அவ்வளோ யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ராப். ஜி வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதில் எம்மும் ஜியும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அப்ளைங் ஸ்டோக்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன? mg is equal to 6 pi eta av. இப்போ எம்மோட ஃபார்முலா என்னென்னா 4/3 pi a cube சிக்மா மைனஸ் ரோ மைனஸ் சிக்மா கிராஸ் ஜி. இந்த ஜி வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிற ஃபார்முலா அப்படியே எடுத்து கீழே வச்சிடுறோம். 6 pi eta avன்னு. அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் இருக்கிறத செகண்ட் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு ரேடியஸ் வேல்யூ இருந்தால் தான் அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏ மட்டும் ஒரு செட் ஆஃப் சைடு வச்சிடுறோம். அப்போ ஏ கியூப் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறத வச்சிடுறோம். ஏ ரைட் சைடு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சிடணும். அப்போ ஏ கியூப் பை ஏ கேன்சல் பண்ணால் ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ ஏ ஸ்கொயர் வந்ததா, இந்த ஏ ஸ்கொயரையும் நம்ம ஸ்கொயர் எடுத்து இந்த பக்கம் போட்டு அது என்ன ஆகிடும்? ரூட் ஆகிடும். அந்த ரூட்டை எப்படி சொல்லலாம்? 1/2ன்னு சொல்லலாம். அதுதான் 6 pi eta v by 4 pi. இந்த பக்கம் இருக்கிற 4 pi ஏ கியூப் அப்படியே வச்சிடும். ஈட்டா மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே போட்டுடுறோம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏ ஈக்குவல் டு 9 eta v by 2 ரோ மைனஸ் சிக்மா கிராஸ் ஜி ஹோல் தி பவர் ஆஃப் 1/2. அதை ரூட்னு சொல்லலாம். இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனை. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்ச ஏவோட வேல்யூ வந்து எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ராப். நம்ம மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க மட்டும்தான் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதனால நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறோம். அப்போ m is equal to ஃபார்முலா என்ன? 4/3 pi a cube ரோ மைனஸ் சிக்மா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 9 eta v by 2 ரோ மைனஸ் சிக்மா கிராஸ் ஜி 3/2. இந்த வேல்யூ அதாவது ரோ மைனஸ் சிக்மா லாஸ்ட்டாக இருக்கிறத சேர்த்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அப்ளைடு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு எக்ஸ். ஓகே, டோட்டல் சார்ஜ் ஆஃப் தி ட்ராப் எக்ஸ் n1 e மைனஸ் mg. ஏன் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சம் ஆன்சர் வர வரைக்கும். அதனால் எக்ஸ் n1 e மைனஸ் mg சொல்கிறோம். அக்கார்டிங் டு ஸ்டோக்ஸ் லா mg is equal to 6 pi eta av அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்ச 5th ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணும்போது எக்ஸ் n1 e மைனஸ் mg டிவைடட் பை mg ஈக்குவல் டு v1 by v plus 1. இது எப்படி வந்ததுன்னா, இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். mg வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடுறோம். அப்போ எக்ஸ் n1 e by mg மைனஸ் 1, இங்கே பென்சிலில் எழுதியிருக்கேன், பை mgயும் மேலே இருக்க mgயும் கீழே இருக்க mgயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் n1 e by mg, இந்த -1 இந்த பக்கம் போகும்போது +1 ஆகிடும். அப்போ கீழே இருக்க v வந்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது v1 + v டிவைடட் பை v. அப்போ அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காட்ட போகிறோம். அதனால் n1 e மட்டும் வச்சுக்கிட்டு கடைசியில் நம்ம e மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஆனால் நமக்கு இப்போ n1 e மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் mg டிவைடட் பை xv v1 + v. இதே மாதிரி n2க்கு எடுக்கிறோம் நம்ம. அப்போ n2க்கு எடுக்கும்போது என்ன வரும்? அதே ஃபார்முலா தான் 2 வருவாங்க. n2 e ஈக்குவல் டு mg v2 + v by xv. இது வந்து 7th ஈக்குவேஷன். முன்னாடி இருக்கிறது 6th ஈக்குவேஷன் வச்சிடுறோம். இப்போ
நம்ம மைனஸ் பண்ணுறோம். 7th ஈக்குவேஷன்லேருந்து 6th ஈக்குவேஷன். அப்போ n2 மைனஸ் n1 இ எம்ஜி பை எக்ஸ்வி. எம்ஜி பை எக்ஸ்வி வந்து காமன், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால் அது எதுவுமே மாறாது. n2 மைனஸ் n1 மட்டும்தான் மாறும், ப்ளஸ் இ கூட மாறாது. v2 மைனஸ் v1. இப்போ சொன்ன மாதிரி mg பை xv வந்து கான்ஸ்டன்ட், n2 மைனஸ் n1 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிடுறோம். ஏன்னா அது வந்து சின்னதாகவும் மாறலாம் அதிகமாகவும் இருக்கலாம், அதனால் 1. இப்போ E ப்ரொபோர்ஷ்னல் டு v2 மைனஸ் v1. ப்ரொபோர்ஷ்னலை நம்ம ஈக்குவல் டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் mg பை xv v2 மைனஸ் v1 மினிமம் வேல்யூ. அதாவது n2 மைனஸ் n1 வந்து 1ன்னு சொல்லிட்டோம். அப்போ அது மினிமம் வேல்யூ தான். v2 ஈக்குவல் டு v1, v இஸ் ஈக்குவல் டு v மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எம்மை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது e இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/3 பை. இந்த வேல்யூ எப்படி வருது அப்படின்னு சொன்னால் இங்கே பென்சில் எழுதியிருக்கேன். e இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/3. இங்கே mg பை xv இருக்குல்ல, xv அப்படியே தான் இருக்கும். v2 மைனஸ் v1 பை xன்னு மினிமம் போட்டுடுறோம். ஆனால் இந்த v2 மைனஸ் v1 முடிச்சுட்டு பிறகு mgயோட வேல்யூ மட்டும் இங்கே குழப்புற மாதிரி எழுதிருக்காங்க. அது அப்படியேவும் எழுதலாம், ப்ளஸ் இந்த மாதிரி பிரிச்சும் எழுதலாம். அது எப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/3 9 ஈட்டா v பை 2 ரோ மைனஸ் சிக்மா ஜி 3/2. இது நமக்கு கிடைச்ச வேல்யூ. அதாவது அந்த ரேடியஸ் ஆஃப் த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணி எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் தி ட்ராப்பை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இதே எப்படி பிரிக்கலாம்னா 4/3 பை 9 ஈட்டா வி. இப்போ 3/2 எப்படி பிரிக்கலாம், 1 + 1/2 தான் 3/2. அதை நான் 1/2 1ன்னு எழுதிட்டு 9 ஈட்டா வி அதையே திருப்பி 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். ரோ மைனஸ் சிக்மா ஜியும் கேன்சல் பண்ணிட்டா அதுவும் போயிடும். இங்கே உள்ளே இருக்க 1 மட்டும் எழுதியிருக்கேன் இந்த ப்ராக்கெட்டில். அப்புறம் இந்த 1ம் இந்த வியும் கேன்சல் ஆகிடும். அப்போ இப்போ 3/2 வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதும்போது 9 ஈட்டா v/2 ஹோல் தி ப்ராக்கெட் ஆஃப் 3/2ன்னு சொல்லிடுறோம். இப்போ 1/2ல் இருக்கிற வேல்யூ மட்டும் தனியாக எழுதும்போது v பை ரோ மைனஸ் சிக்மா ஜி ஹோல் 1/2 அப்படின்னு எழுதிடும். v2 மைனஸ் v1 பை எக்ஸ் மினிமம் அப்படின்னு கடைசியாக அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே அப்ளை பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ கடைசியாக ஈயோட வேல்யூ என்னென்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ 1.591 × 10⁻⁻19 கூலும். பேலன்ஸ் ஆஃப் ஆயில் ட்ராப் x ஈக்குவல் டு mg, e இஸ் ஈக்குவல் டு mg பை எக்ஸ். E is equal to mg ஓட வேல்யூ என்ன 4/3 pi by x 9 eta v/2 cross 1 by rho minus sigma g. Okay, thank you.